எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். என்னடா சரசமா சாப்பாடு தட்டோட இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அவங்க இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆந்தி வேலை நிப்பாட்டி சாப்பிட்டுட்ருக்கோம். பொங்கல், டிஃபன் சாம்பார் பொங்கல் வச்சுட்டு எப்படிங்க வடை இல்லாமல் அவங்களோட தோசை விடலாமா? வடை மட்டும் ஆந்தி வேலை கடையில் வாங்கிட்டோம். நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. இந்த வடைக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மறுநாள் காலையில் பண்ணணும் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே வந்து 1 டம்ளர் உளுந்து போடுறீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு நல்லா அப்பயே கழுவிட்டு ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுருங்க. அந்த கூலிங்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்சிலே கூட அரைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் போடலாம். மாவு வந்து முதல் நாளே ஊற வைக்கிறதுனால நல்லா உபரி ஆகும், அதிகமாகும். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வடையாக தட்டி போட வேண்டியதாங்க. போட்டால் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பான வடை. இதுவுமே வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. கடையில் வாங்கினதாக இருந்தாலும் காலையில் 7 மணிக்கே கிளம்புறவங்க வீட்டில் அண்ணன் வந்து டிஃபன் சாப்பிட முடியாது. நம்ம கையில் டிஃபன் இருந்தால் பேசாமல் இடையில டிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போயிடலாம். மாவு கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருந்துச்சு, அதனால தான் பொங்கல் சாம்பார் கலக்கி போட்டால் வீட்டில் இருக்கவங்களுக்கும் வச்சுட்டு வந்துடலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவேன். இப்போ இந்த ஈஸி டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நானும் எங்கள் பழனிசாமியும். அதுதான் ரொம்ப கீழே இருக்குது. முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம், ஞாபகம் இல்லை. இதுவுமே பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸாக இருக்கும். துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி, பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க. ஒரு 4 பேர்த்துக்கு தாராளமாக இது போதும். அதை வந்து நல்லா களைஞ்சிட்டு கூடவே வந்து சீரகம், தக்காளி, சின்ன வெங்காயம், கூடவே ஒரு கேரட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் விட்டுக்குங்க. இதெல்லாம் விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி கலக்கி வச்சுட்டு ஒரு 7-8 சவுண்டு விட்டுக்குங்க. ஏன்னா வந்து பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா விட்டு பண்ணுறோம் இல்லைங்களா? அதனால் வந்து 2 தக்காளி புளிப்புக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு புளி இருந்தால் போதும். புளியை வந்து இப்போ போட வேணாம், உப்புமே கூடவே போட்டுடலாம். போட்டு ஒரு 7-8 சவுண்டு விட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம் வெயிட் ஆறுனதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் புளி தண்ணி கூட ஊற்றிட்டு, இந்த மாதிரி புளி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி ஒதுக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து கொட்டி இறக்கிடுங்க. கம கம டிஃபன் சாம்பார் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ராவல் டைமில் எப்படி பண்ணுவீங்க? வடை நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.